ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புமிக்க ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. என்னோட திருமண பொருத்த பார்க்க வர்றவங்க கேட்கக்கூடிய கேள்விகளில் இது முக்கியமானதுங்க. கல்யாணத்துக்கு பிறகு பெண்ணு படிக்குமா, கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை அவரும் படிப்பாரா அப்படின்னு கேட்டால் ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே பதில் சொல்லலாங்க. சொல்ல முடியாத விஷயம் ஜோதிடத்தில் எதுவுமே இல்லை. என்னுடைய அருமை ஆசான் குருஜி ஐயாவுடைய ஆசியாலும் இறைவனுடைய கருணையாலும் ஜோதிடத்தில் நுட்பமாக போகக்கூடிய அமைப்பு எனக்கு வந்து விட்டது என்று சொல்லலாம். எல்லாத்துலேயுமே முழுமை பெற்ற ஜோதிடர் யாரும் கிடையாது. ஆனால் முழுமையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ கேட்குறவனா, இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, வேறு எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. எடுத்த உடனே அந்த ஜாதகி வலுவானவரா, லக்னம் குரு பார்த்து, லக்னாதிபதி குரு பார்த்து, ராசியும் குரு பார்த்து, ராசி அதிபதி குரு பார்த்தா அவர் ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகணும். கல்வி புதன் நல்ல அமைப்பில் இருந்து 4ஆம் இடத்துக்கு கிரகமும் சுபத்தன்மையோட, அதாவது குருசுக்கரோட தொடர்புகள் இருந்து அல்லது அவங்களாவே இருந்து குருசுக்கரனாகவே இருந்து 4ஆம் அதிபதி அங்கேயே இருந்து சந்திர அதியோகம் விழுந்துருச்சு வச்சுங்க புதனுக்கு. அவங்க எந்த நேரமும் கல்வி கற்கணும், எதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. எல்லாத்தையும் தசாபுத்தி நிர்ணயிக்கும். திருமணத்துக்கு அதாவது புதன் நல்ல வலிமை பெற்று 4ஆம் அதிபதி, கல்வியை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி நல்லா இருந்து, ராசிக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்து, தசாபுத்திகள் அது சம்பந்தமான தசாபுத்திகள் வரும்பொழுது திருமணத்துக்குள்ள படிப்பார். சூழ்நிலை அமையும். கணவரே படிக்க சொல்லுவார், இவரே மாப்பிள்ளையே படிப்பார். கல்யாணத்துக்கு பிறகு வேலையில் இருக்காரா, அவர் தொழிலில் இருக்காரா அப்படிங்கிற அமைப்பு அது தனி. படிப்பாராங்கிறதான் கொஸ்டின். படிப்பாங்க. அப்போ புதன் வலிமை இழந்து 4ஆம் அதிபதியும் வலிமை இழந்து லக்னாதிபதி நல்லா இருந்தது அவருடைய செயல்களை காட்டும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத காட்டும். இப்போ 4ஆம் அதிபதியும் புதனும் வலிமை கம்மி இருந்தாங்கன்னா அவர் இப்போ படிப்பார், தேவைக்கு படிப்பார். மேற்கொண்டு படிக்கிற எண்ணங்கள் இருக்காது. கிரக சுபத்துவ பாவத்துவத்தில் தான் அனைத்துமே இருக்குங்க. நட்சத்திர சாரத்தில் எதுவும் கிடையாது. சந்திரனுக்கு நட்சத்திர சாரம் வேணும், அதை ஒரு நாளைக்கு விளக்குவோம். அது எதற்காக, அதை மட்டும் இந்த 9 கிரகங்கள் அதுக்கு மட்டும் ஏன் சாரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு அது தெளிவாகவே இப்போ ஆர்வலர்களுக்கு நான் சொல்கிறதிலே தெரிஞ்சுக்குவாங்க. எனவே திருமணத்துக்கு பிறகு படிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு விட அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்து, படிப்பை குறிக்கக்கூடிய புதன், அப்சர்வேஷன் பவரை குறிக்கக்கூடிய புதன் நல்லா இருந்து, 4ஆம் இடமும் நல்லா இருந்து, கல்வி சாணம் இருந்து அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நிச்சயம் படிப்பாருங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் புதிய வரலாறு தெய்வ கடாட்சம் சேனலில் பாருங்கள். அது என்னுடைய சேனலில் அஸ்ட்ரோ சாய் செல்வம் சேனத்தில் 950க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நான் என்ன சொல்ல வரேங்க உங்களுக்கு புரியும். ஜோதிடத்தில் நுணுக்கமாகவே கட்டணம் கட்டி பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய வாடிக்கையாளர் தெரியும், உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிரக விளக்கத்தோடு தான் பதில் சொல்கிறேன். நான் சொல்லும் பொழுதே சில ஜோதிட தகவலையும் சேர்த்து எதுவும் சொல்கிறேன். கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வித குறை இல்லாமல் தான் தெளிவாக தான் சொல்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கிறேன். என்னுடைய நோக்கம் ஜோதிடம் வளரணும், நம்ம வருமானமும் அதில் இருக்குது, இல்லைன்னு மறுக்கலை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும்னா இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு புரியும் வண்ணம் தெளிவாக நான் கூறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.